மரத்தங்கியில் பார்த்தீங்கன்னா மலைத்துளி மட்டும் சொட்டு சொட்டாக தண்ணியாக ஊற்றிட்டு இருந்துச்சு. என்னடா தண்ணியாக ஊற்றிட்டு இருக்குன்னு போய் பார்ப்போன்னு கிட்டே போய் பார்த்தா மேலேருந்து ஊற்றிட்டு இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக பார்த்து வச்ச ஒரு பெரிய பிளாக்கா பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 15 கிலோ 12 கிலோட்ட வரும். இது வெட்டலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்துருந்தேன். காய் நல்லா முத்திருச்சுன்னு பார்த்தா மேலே தண்ணியாக ஊற்றிட்டு இருக்கு. என்னடா தண்ணியாக ஊற்றுன்னு சொல்லிட்டு சரி மரத்தில் ஏறி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மெதுவாக மரத்தில் ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதோடைய கலர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இது முத்தெல்லாம் பிஞ்சாகான்னு பார்க்குறதுக்காண்டி கத்தி வச்ச இடத்துலேருந்து அழுகிருச்சு பார்த்தீங்கன்னா. இது கத்தி வச்ச பாத்திரம். ஏன் இப்படி கத்தி வச்சு பார்க்குறோன்னா நம்ம வெட்டிக்கொண்டே பிஞ்சா யாரும் கொடுத்துடக்கூடாது, அது முத்தக்காயாக தான் கொடுக்கணுங்கிற ஒரு இதில் போய் நம்ம பார்க்குறது. ஏன்னா பிஞ்சா கொடுத்து அவங்க வெட்டி பார்த்துட்டு அது பிஞ்சா இருந்தால் அவங்க இதை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்து வெட்டுறது. பார்த்தீங்கன்னா மேலேருந்து வெட்டி விட்டாங்கள பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வச்சிடனா நல்லா பழுத்து அழுகிருச்சு பாருங்கள், நல்லா தெரிச்சிருச்சு பாருங்கள். ஆனால் இது வந்து நல்ல காய் தான். கத்தி வச்ச ஒரே காரணத்தினால தான் இந்த காய் டேமேஜ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ அதோடைய பாதி பீஸ் வெட்டி பார்ப்போம். ஏன்னா அது முத்தலான்னு பார்த்தா பாருங்கள் நல்லா கலராக இருக்குது. சொலையெல்லாம் பாருங்கள் நல்லா முத்தை தான். எப்படி இருக்குன்னு சொலைய பாருங்கள். பாருங்கள் நல்லா முத்தை நல்லா கலராக இருக்குது சொலை. இது கத்தி வச்ச ஒரே காரணம் தான், அந்த கலர் பார்த்த ஒரே காரணத்தினால தான் இந்த ப்ளாப்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. சொலைய பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த பாதி பீஸை நறுக்கி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பாதி பீஸ் அந்த பலாப்பழத்தில் பாதி பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பல சொலையாக இருக்குது பாருங்கள். இங்கிட்ட அழுகலை பாதி அழுகி இருக்குது பாருங்கள். இந்த காய் அவ்வளோதான். ஏன்னா இது வந்து அந்த கத்தி இது அழுகுனதுனால இந்த காய் பாதி வீணாக போயிடுச்சு. இதோட சொலையை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த சொலை எவ்வளோ பெருசாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மொத்தியாக இருக்குது. பலாச்சொலை பிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தெளிவாக இருக்குது சொலை ஒன்று.